ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசுறோம்? நண்பர்களே, நான் சொல்ற 5 பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த வருடம் குரு பகவான் கடகத்துல உச்சம் பெறுகிறார். தட் வி நோ வெல். இது கடகம் என்பது சந்திரனுடைய வீடு. இங்கே அவர் உச்சம் பெறுவது குரு சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது. ஓகே, உச்சம் பெற்ற இந்த குரு ஃபர்ஸ்ட் யாரை பார்க்கிறாருன்னா விருச்சிகத்தை பார்க்கிறார். அது மங்களன் என்று அழைக்கப்படுகின்ற செவ்வாயினுடைய வீடு. இது குரு மங்கள யோகம் என்று அறியப்படுகிறது. சூப்பர். இதுல சூப்பரான விஷயமே என்னன்னா, இந்த குரு சனியை பார்க்கிறார். இந்த சனி யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய பேருக்கு 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதை குரு பார்க்கும் பொழுது சனியினுடைய தோஷம் விலகி விடுகிறது. ஏற்கனவே அவர் குரு வீட்டில் தான் இருக்கார். அதனால பாதி தோஷம் போச்சு. குரு பார்த்து மீதி தோஷமும் போச்சு. அதனால சனி இனிமேல் கெட்டவர் கிடையாது, நல்லவர். இது நிறைய பேர் பதிவு பண்ணல, நான் இதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக சூப்பரான விஷயமே என்னன்னா, இந்த ராகு மகரத்துக்கு வரப்போகிறார் டிசம்பர் 6. அப்போ இந்த குரு ராகுவை பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் அப்படின்னு ஒன்று உருவாக போகுது. இதுவும் ஒரு புது எக்ஸ்க்ளூசிவான விஷயம். அதே மாதிரி செவ்வாய் இந்த வருடம் நீச்சமாகி கடகத்திலே ரொம்ப நாள் லாங் ஸ்டே பண்ண போறார். அப்போ அவர் நீச்சம், குரு அங்க உச்சம், நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்பட போகிறது. இதுக்கு அடுத்து இதே டிசம்பர் 6 கேது பெயர்ந்து கடகத்துக்கு வரார் சிம்மத்திலிருந்து. குருவும் கேதுவும் சேர்ந்தால் அது கோடீஸ்வர யோகம் என்று அறியப்படுகிறது. ஆக என்ன சார் என்னென்னமோ யோகம்லாம் சொல்றீங்க, இவ்வளவு யோகமும் இந்த வருஷம் நடக்க போகுது. இது அழகா நம்ம பதிவு பண்றதா நம்மளுடைய நோக்கம். சுவாமிஜி, கன்னிராசிக்காரர்களுக்கு 5 யோகங்கள்ல எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள்லாம் கிடைக்க போகுது? கன்னிராசி தெரியும், குறிதே தெரியும். நீங்க கன்னிராசின்னா சிரிப்பீங்கன்னு. கன்னிராசிக்காரர்களுக்கு யார் கன்னிராசிக்காரர்கள் என்று பெயர் வைத்தார்கள் என்று தெரியவில்லை. காதலுக்கும் நமக்கும் ரொம்ப தூரம். நமக்கு யாரும் கன்னிராசின்னு பேர் வச்சிட்டாங்க. ஆனா இந்த வருஷம் காதலிக்க போறீங்க. காரணம் 7ஆம் இடத்துல யார் வந்துட்டார்? சனி பகவான் வந்துட்டார். காதல் ஆசை யாரை விட்டதோ. நமக்கெல்லாம் எதுக்கு சார் யோகம்? காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான், அவன் வந்துட்டான். 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டார். இந்த வருஷம் ஃபுல்லாக ரொமான்ஸு, இல்லற வாழ்க்கை, ஜாலி, இப்படிதான் இருக்க போறீங்க. அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இருந்துட்டேன் சார். இப்போ நான் இருக்கிற கடனுக்கு நமக்கு வேலையும் அங்கே தான் சொல்ல வரேன். இந்த புத்தாண்டு ஏப்ரல் 14 பிறக்குது. மைண்டில் வச்சுக்கோங்க. ஏப்ரல் 14 பிறக்குது. ஆமாம், ஜூன் 2 வரைக்கும் எண்ணிக்கோங்க. ஜூன், ஏப்ரல், மே, ஜூன், அது வரைக்கும் பாஸ் முகத்திலே மொழிக்கூடாது. பாஸ் ஏதாவது ஃபோன் பண்ணா, ஐயா வணக்கம், ஏன் இங்கே தான் இருக்கேன், இப்போ தான் வந்துடுறேன், நான் நன்றியா அப்படியே போயிடணும். எதிர்த்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது. சண்டே டியூட்டி தானே, நம்ம ஆல் டியூட்டி நான் வரேங்கய்யா, சண்டே நைட் டியூட்டி கூட வரேன். ஒன்றுமே இல்லாமல் அப்படியே ஃப்ளாட் ஆயிடணும். ஏனென்றால் 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். கன்னிராசிக்காரர்கள் பாதி பேருக்கு வேலை இல்லை, உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள். அல்லது பாதி பேருக்கு வேலை ஊசலாடிட்டு இருக்கும். இன்னைக்கு பேப்பர் போடலாமா, நாளைக்கு போடலாமா, நம்மளே கம்பெனிக்கு போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த பதிவை பார்த்து அந்த மாதிரி தான் உங்கள் பாஸ் இதை பார்த்துட்டு தான் இருப்பார். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஏன்னா நம்ம சேனல் உலக புகழ், நம்ம சேனலை பார்க்காத ஆளே கிடையாது. உங்கள் பாஸ்க்கு இது மூலம் ஒரு மெசேஜ் சொல்கிறேன், அரியா பையன் தெரியாமல் பண்ணுறான், விட்டுருங்க. ஏன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் சரியாயிடுவீங்க. ஆனால் அதுவரை புரட்சி சிந்தனைகள். இந்த கம்பெனியில் நானே தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு, வேணாம் வேணாம் வேணாம், அமைதி அமைதி அமைதி, நல்லா யோசிச்சு பாருங்க, அடுத்த மாதம் இஎம்ஐ கட்டணும். ஸோ அப்போ 10ஆம் இடத்திலே குரு பகவான் வந்தால் ஒரு வேகத்தை தருவார். ஏன்னே தெரியாமல் வேலை விட்டு வந்துடுவீங்க. இது எல்லாருக்கும் நடக்கும். எனக்கெல்லாம் நடக்காது சார், நான் ஆல்ரெடி ரொம்ப மெச்சூர் சார், நான்லாம் டைரக்டர் சார். உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வேலை போகும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இதில் ஜெயிச்சவன் யாரும் கிடையாது. இது மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் 2 மாதம் கடலை தாண்டிட்டீங்க, இன்னும் 2 மாதம் தான். இப்போது யோகத்தை பற்றி பேசுவோம், உங்களுக்கு நடக்கிற நல்லதை பற்றி பேசுவோம். 7ஆம் இடத்துல சனி பகவான். அப்போ என்ன ஆகும்? லவ் பண்ண போகிறீங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அடுத்ததாக சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, குரு பகவான் 11ல் உச்சம் பெற போகிறார். புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. முக்கியமாக சாப்பாட்டு கடை, உணவு கடை வைக்க போகிறீங்க. அந்த சிந்தனை உங்களுக்கு வந்துருக்கும். ஏன்னா இந்த சந்திரன்கிறது சாப்பாடு, உணவு, டீ, காஃபி இதெல்லாம். அதை இந்த அடுமனை அடுப்பகம்பாங்கல்ல, அப்படின்னா என்ன அப்படின்னா பேக்கரி. அப்போது நீங்கள் பேக்கரி மாதிரியான சமோசா இந்த மாதிரி கடை. ஸோ இப்போ திடீர்னு நீங்கள் மோட்டோ மாதிரி ஆயிடுறீங்க. ஐஎம் தி மோட்டோ. அந்த மாதிரி நீங்கள் சமோசாலாம் பண்ணுவீங்க. திடீர்னு பவர்ஃபுல் மேன் ஆகிடுவீங்க. அப்போது 11ஆம் இடத்துல என்ன ஆகுது? குரு பகவான் உச்சம் பெறுகிறார். சந்திரனுடைய வீட்டில் உச்சம் பெறுகிறார். உணவு ப்ளஸ் ஸ்பிரிச்சுவல் ப்ளஸ் கடல் சம்மந்தப்பட்ட சங்குகள், பாசிகள்லாம் வச்சு பொம்மை பண்ணுறது, அது மாதிரி கடலில் இருக்கக்கூடிய விஷயம், கடல் நீரை வச்சு இந்த மாதிரியான பிஸ்னஸ்
அல்ல அது சி ரிலேட்டடான கடல் சீ ஃபுட்டு பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நேரம். இது ஒரு பக்கம். அடுத்ததாக இதில் என்னென்ன யோகம்னா குருமங்கள யோகம். இந்த குரு யாரு? உங்களுக்கு 7-4 கூடையவர் உச்சம் பெற்று 10ஆம் இடத்துல இருக்கும்போது ஜாப்ல அடுத்த லெவல் ப்ரொமோஷன். இப்போ தான் சார் ஜாப் போனீங்க, ஜூனுக்கு முன்னாடி அது பிஃபோர், இது ஆஃப்டர். ஜூனுக்கு அப்புறம் எந்த கம்பெனியில் உங்களை வேலை இல்லைன்னு சொன்னாங்களோ அதே கம்பெனியில் உங்களுக்கு ப்ரொமோஷன். நம்மளை வேலை விட்டு தூக்கணும்னு நினச்ச பாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ பாஸோட சீட்டுக்கு நான் தான் பாஸ் அப்படிங்கிற மாதிரி. என்ன திடீர்னு தேவயானி ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி தான். அப்படி ஸ்பூனை கலக்கிட்டு வாழ்க்கை எவ்வளோ வேகமாக ஓடுது பார்த்தீங்களா, அவர் போயிட்டார், இப்போ எங்கால் தான் பாஸ் ஆகிட்டாரு. வாழ்க்கை ரொம்ப வேகமாக போகுது உங்களுக்கு. 11ஆம் இடத்துல குரு பகவான். ஆனால் வெயிட் பண்ணோம் 11ஆம் இடத்துல. அடுத்ததாக இந்த குரு 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடம் என்பது என்ன? செவ்வாயுடைய வீடு. இந்த செவ்வாய் 8 இருக்கிறார். அந்த செவ்வாய் 11ஆம் இடத்தில் நீச்சபங்க ராஜயோகம் அடைகிறார். எப்போ? ஐப்பசி மாதம். மாசங்களோடு சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு முதல் யோகம் 12 சூரிய பகவான் 8 மறைகிறார். சீரியஸாக போவோம். ஏப்ரல் 14 முதல் யோகம். நன்றாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஏப்ரல் 14 அரசியல் இருக்கிறவங்க, பொது வாழ்க்கை எடுக்கிறவங்களுக்கு பெரிய யோகங்கள் கிடைக்க போகுது, மறந்துடாதீங்க. சித்திரை டு வைகாசி. அடுத்ததாக 2வது விஷயம், 2 சுக்கிர பகவான் ஐப்பசி மாதம் ஆட்சி பெறுகிறார். தன லாபங்கள் கிடைக்க போகுது. என்ன இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் தைரியமா பண்ணலாம், ஐப்பசி மாதம் பண்ணுங்க. 3-8 செவ்வாய் பகவான் கடகத்திலே நீச்சபங்க ராஜயோகம் அடைகிறார். எப்போ? புரட்டாசி மாதம் பண்றார். இந்த 3 மாசத்துக்கு மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த ராகு பகவான் என்ன பண்ணார்? 6ல இருந்து இம்சையை கொடுத்துட்டு இருந்தார். இப்போ 5 வந்துட்டார். எங்க மகரத்துக்கு டிசம்பர் 6க்கு அப்புறம். குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் குழந்தை கிடைக்க போகிறது. காரணம், குரு பகவான் என்ன பண்ணிட்டார்? உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு அடுத்ததாக இந்த 5ஆம் இடத்தை தான் பார்க்குறார். 5ஆம் இடத்தை பார்க்கும்போது புத்திர பிராப்தி கன்ஃபார்மாக கொடுத்துருவார். ஃபாரின் போகிற யோகங்களை தருவார். ஸோ என்ன பண்ணும்? எதா இருந்தாலும் ஜூனுக்கு அப்புறம் இப்போ நான் சொன்ன புரட்டாசி ஐப்பசி மாதம் எதா இருந்தாலும் பண்ணுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பா இவர்களுக்கு வேலை போகும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நீங்க சொல்லிட்டீங்க. தொழில் மூலியமா ஏதாவது லாபம் கிடைக்குமா? அவர்களுடைய கடன் பிரச்சனை எல்லாம் நீங்குமா? நிச்சயம். பிஸ்னஸ் மேன்ஸ்க்கு இது பொருந்தாது. நீங்க தனியா நீங்க கஷ்டப்பட்டு, ஏன்னா பிஸ்னஸ் மேனுக்கு தான் ஆல்ரெடி வேலையே இல்லையே. அதனால தான் ஒரு சிலர் 2 பேர் பார்ப்பாங்களே, வேலையும் பார்ப்பாங்க பிசினஸும் நடத்துவாங்க. அப்ப வேலை போயிடும், பிஸ்னஸ் மட்டும் பார்ப்பாங்க. அவ்வளவுதான். வேலைன்னு ஒரு விஷயம் இருக்காது. பிஸ்னஸ் மேன்லாம் யாருன்னா வேலையை விட்டு வந்தவங்க தான். ஸோ அதனால அவங்களுக்கு இந்த சட்டம் செல்லாது. 10ஆம் இடத்துல குரு போகும்போது இதுதான் நடக்கும். அதில் என்ன ஒரு விஷயம்னா, பிஸ்னஸ் மேன்லாம் சூப்பராக இருப்பாங்க. காரணம் என்னன்னா, குரு 11 லாபத்தில் உச்சம். அப்போ என்ன? லாபம் அதிகமாக வரக்கூடிய ப்ராஃபிட். 10 ரூபா பொருள் இனிமேல் 20 ரூபாய்க்கு ஓடும். நல்லா சம்பாதிப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க. இவர்களுக்கு இருக்கக்கூடிய யோகத்தை அதிகரிக்க செய்ய என்ன மாதிரியான வழிபாடுகளை மேற்கொண்டால் சிறப்பா இருக்கும்? இவர்கள் முக்கியமாக அந்த ராகு பகவான் 6ல் இருக்கும்போது தேவையில்லாத எதிரிகளை கொடுத்துட்டு இருப்பார். அதனால திருநாகேஸ்வரம், திருப்பாம்புபுரம் போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று பாம்பு வழிபாடு, சர்ப்ப வழிபாடு செய்ய சிறப்பு. இந்த வருடம் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விபரீத ராஜயோகங்களை தான் நம்ம முக்கியமாக நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். முக்கியமாக நிறைய இடங்கள்ல 6 8ல் மறைகிறார், 8 6ல் மறைகிறார். இந்த மாதிரிலாம் விபரீத ராஜயோகங்கள் உருவாகிறது. பொதுவாகவே நான் சொல்ற டேட்ஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த வருடம் மே 10ஆம் தேதி செவ்வாய் மேஷத்தில் ஆட்சி. இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய பெரிய விஷயம் இதெல்லாம். அந்த செவ்வாய் புரட்டாசி மாதம் நீச்ச பெற்று குரு பகவானோடு சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகம். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த வருட புரட்டாசி மட்டும் எக்ஸ்க்ளூசிவ். ஏன்னா புதன் உச்சம் பெறுகிறார், சனி பார்வை. இப்போ நிறைய பேர் கடன் அடைய போகுது. ஸோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அப்போ பிளான் பண்ணுங்க. எப்போ? புரட்டாசி மாதம். நிறைய பேர் லைஃப்பில் இந்த சனி, இந்த சூரிய பகவான் அடுத்த ஜனவரி 14, அதாவது தை மாசத்துல மகரத்துக்கு போகும்போது குரு பார்வை பெறுவதால் நிறைய பேர் புகழேணியின் உச்சத்திற்கு சில பிரபலமாக போகிறாங்க. இதெல்லாம் இந்த வருடம் நடக்க போகிறது. அடுத்த ஒரு பெரிய மூமெண்ட்டாக என்ன நடக்க போகுதுன்னா, இந்த டிசம்பர் 6 மைண்டில் வச்சுக்கிட்ட மாதிரி ஜூன் 2 மைண்டில் வச்சுக்கோங்க. குரு அப்போ தான் பெயர்றார். ஸோ ராசி ரீதியாக இந்த ஜூன் 2 குரு பயிற்சி, டிசம்பர் 6 ராகு கேது பயிற்சி, ப்ளஸ் சனி புதனை பார்க்கின்ற இந்த புரட்டாசி மாதம், நீச்சபங்க ராஜயோகம் அடைகின்ற இந்த ஆடி மாதம். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இவர்கள் அத்தனை பேருமா சேர்ந்து ஒரு நீச்சத்தை நீச்சபங்க ராஜயோகமாக்குகிறார்கள், ஒரு மறைவை விபரீத ராஜயோகமாக்குகிறார்கள். பொதுவாகவே இந்த வருடம் நிறைய பேருக்கு சிறப்பு. மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தா எப்படி தொடர்பு? கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு வருகை தாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.